ஹலோ அண்ட் வெல்கம் டு அழகாயிரம். என்னதான் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கேனே, எப்போதுமே வந்து கேஷுவலான அவுட்ஃபிட்டில் வருவேன். இன்றைக்கி என்ன இந்த பொண்ணு வந்து ரிசப்ஷன் போகிற மாதிரி வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டே, ஒரு ஸ்பெஷலான ஒகேஷன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அழகாயிரமோட 100th டே. எஸ், ஸோ இந்த சூப்பரான ஒகேஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்சனை வந்து நான் வந்து மீட் பண்ண போகிறேன். என் கூட இன்றைக்கி நம்மளோட ஷோ அழகாயிரமில் ஒரு சூப்பரான செலிப்ரிட்டி தான் நம்மளோட ட்ராவல் பண்ண போகிறாங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து தெலுங்கு ஃபிலிம் அண்ட் வந்து தமிழ் ஃபிலிம் அண்ட் கன்னடா ஃபிலிம்ஸ், இதுமாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் லீட் ஹீரோயினாக வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ வந்து மாடலிங் வந்து பண்ணிவிட்டு நிறைய ஆட்ஸ்லலாம் கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து ஆங்கராக கூட இருந்திருக்காங்க. அண்ட் மோர் தென் 25 சீரியல்ஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போவே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து யாரை பற்றி பேசுகிறேன். எஸ், நான் வந்து எவர் கார்ஜியஸ் சந்தோஷி மேம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து அவங்கள தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு செலிபிரிட்டியை பார்த்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். அவங்களோட ஸ்டைலை வந்து அப்படியே நம்ம வந்து ரெப்ளிகா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். அண்ட் இந்த விஷயத்த வந்து நியூஸ் பேப்பர் பார்த்து படிப்போம். அண்ட் வந்து ஏதாவது டிவி ஷோஸில் வந்து எதாவது சொன்னால் கண்டிப்பாக உடனே நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். அண்ட் நிறைய எபிசோட்ஸில் வந்து நானே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்கள இது பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இதே விஷயத்த வந்து ஒரு செலிபிரிட்டியே வந்து உங்ககிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல? ஸோ சந்தோஷி மேம் கிட்ட அவங்களோட ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி கேட்கலாம். உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டாக இருக்கோ அது. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. பியூட்டி கருப்போ சிகப்போ குண்டோ ஒல்லியோ முகத்தில் ஒரு சிரிப்பு இருந்தாலே அதுதான் அழகு. ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட், அழகாக லக்ஷணமாக பட்டு புடவை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 90% ஃப்ளாட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பட் உங்களுக்கு சொல்லணுன்னா ஐ திங்க் கேஷுவலில் இருக்கும் போது, லைக் ஜீன்ஸ் இருக்கும் போது ஃப்ளாட்ஸ் இஸ் ஃபைன். பட் சம்டைம்ஸ் சல்வார் போடும்போது, லெக்கிங் போடுவோம், இல்லை டைட் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஐ திங்க் ஹீல் போட்டால் அந்த வாக் ஸ்டைல் வந்து அந்த ட்ரெஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து ஐ பேசிக்லி ப்ரிஃபர் ஹீல். சாரி அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து ஃப்ளாட்ஸ். ட்ரெஸ் ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் அக்கார்டிங் டு யர் ஸ்கின் டைப். ஆயில் ஸ்கின் டைப்னா ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான மாய்ஸ்சரைசர், ட்ரை ஸ்கின் அதுக்கு தகுந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர். அண்ட் இஃப் யூர் ஒர்க்கிங் இல்லை ஏதாவது எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைல்ட் ஃபவுண்டேஷன் ஆர் அ காம்பேக்ட். தென் நான் ஐலைனர் போட மாட்டேன், பிகாஸ் ஐ திங்க் ஐ ஹாவ் அ ஸ்மால் ஐஸ். ஸோ ஐலைனர் போட்டால் இன்னும் அது குட்டியாக தெரிகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால் நான் போட மாட்டேன். பட் உங்களுக்கு யூஸ்டாக இருந்ததுன்னா யூ கேன் ட்ரை யுவர் ஐலைனர் அண்ட் அ லிப்ஸ்டிக். A deodorant and a perfume. As நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ கம்ஃபர்டபுளாக போட்டுக்கோங்க. பட் நம்ம பப்ளிக்கை மற்றவங்களை அதை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி போட்டுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு ப்ளஷ் கொடுத்துட்டு ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் லைட் ப்ளஷ் கொடுத்துட்டு ஹைலைட்டர் ஒரு ஷைனிங் எஃபெக்ட் ஆன் யோர் சீக் அண்ட் யோர் சீக் போன் கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு பெஸ்ட் மேக்கப் வேறு எதுவுமே கிடையாது. அதுவே சூப்பராக இருக்கும். வெளியில் நான் போகும்போது ஐ ப்ரிஃபர் ரெட். பேங்காக் ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் அடிக்கடி போக முடியாது. பெங்களூர் பிடிக்கும் அண்ட் பாம்பே பிடிக்கும். அண்ட் எத்தனிக்கில் வந்து உப்பாடா சில்க் சாரீஸ் வந்து ப்ளஷில் நாங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதனால் உப்பாடா ரொம்ப பிடிக்கும். ஐ கேனாட் பி கிளாமரஸ். ஸோ மாடலிங் வந்து எல்லா சமயமுமே எல்லா விதத்துலேயுமே பண்ண முடியாது. ஐ கேன் பி ஒன்லி ஹோம்லி. ஸோ அதனால் டெஃபினெட்லி ஆக்டிங்.
ரொம்ப கஷ்டமான கேள்வி. போத் ப்ரொஃபஷன் இஸ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் லைஃப், ஃபேமிலி இஸ் அ லைஃப் இல்லையா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, ப்ரொஃபஷன் வந்து அது போக மற்றது வந்து ப்ரொஃபஷன். ஸோ சந்தோஷி மேமோட ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் சந்தோஷி மேம் பற்றியும் அண்ட் இந்த ப்ளஷ் பொட்டிக் அண்ட் பியூட்டி லான்ச் பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையவே இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது அழகு ஆயிரம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துருக்கிறது அழகா ஆயிரம். நான் இன்னைக்கு ப்ளஷ் பொட்டிக் அண்ட் பியூட்டி லான்ச்சில் இருக்கேன். அண்ட் வந்து என் பக்கத்தில் சந்தோஷி மேம் இருக்காங்க. ப்ளஷில் வந்து என்ன வந்து ரொம்பவே ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிரைடுக்குமே அவங்களோட கல்யாண நாள் அன்றைக்கி நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். பட் அது இங்கே வந்து ஒரு செலிபிரிட்டியே நம்மளுக்கு வந்து மேக்கப் போடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் தான் இது. மேம், இது எப்படி எங்களுக்காக நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக பண்ணி காமிக்கிறீங்களா, இல்லைனா எல்லா பிரைடுக்குமே நீங்களே வந்து பண்ணி விடுவீங்களா? ப்ளஷ்குள்ளே வந்து பண்ணுற எல்லா ப்ரைடுக்குமே நான் பண்ணி விடுறேன். பிகாஸ் ஐ ஃபீல் என்னுடைய கிளைண்ட்ஸ் ப்ளஷ்குள்ளே வரும்போது ஐ ஃபீல் தே ஆர் ஸ்பெஷல் டு மீ. ஓகே. ஸோ அதனால நான் பண்ணுறேன். அண்ட் வெளியிலையும் ஃபியூ பீப்புள் இப்போ முகூர்த்த மாதிரியான இதுலலாம் வெளியிலையும் போய் வி டூ ஃபார் ஆல் தி பிரைட்ஸ். ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு கார்ஜியஸ் ஆல்ரெடி வந்து மேக்கப்பே போடாமல் அழகாக தான் இருக்காங்க இந்த மாடல்ஸை வந்து இவங்கள வந்து ஒரு கம்ப்ளீட் பிரைட் மாதிரி நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சந்தோஷி மேம் தான் எல்லாமே பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ திஸ் இஸ் சப்ரீனா. ஷீஸ் கம் ஹியர் டுடே ஃபார் அஸ். இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு ரிசப்ஷன் லுக். ஸோ இதில் என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு பி மேக் பிரைடல் மேக் ஓவர். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ நம்மளோட பிரைட் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஒரு சூப்பரான லெஹெங்கா போட்டுட்டு, ஒரு பியூட்டிஃபுல் லெஹெங்கா இந்த ப்ளஷ் பொட்டிக்கில் இருந்தே வந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போது சப்ரீனாக்கு பார்த்தீங்கன்னா ஷீஸ் பேசிக்லி நல்ல ஃபேராக இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு லைட் டார்க் சர்க்கிள்ஸ் தான் இருக்குது. அண்ட் ஷீஸ் ஹேவிங் அ வெரி மைல்ட் ஆக்னே. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம மேக்கப்பில் வந்து கரெக்ட் பண்ண போகிறோன்றது we will see. So we will start with a primer. ஓகே. ஸோ உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் பேக்கேஜ்லாம் இருக்குது மேம்? லைக் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைடல் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க உங்களோட மேரேஜில். ஆல்சோ கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து டெஸ்ட் மேக்கப் அண்ட் ப்ரீ ப்ரைடல் பேக்கேஜ் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ உங்கள் ப்ளஷ் பியூட்டி லான்ச்சில் வந்து என்னென்ன இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க? எஸ், இது எல்லாமே ப்ளஷ்லேயும் இருக்குது. ப்ரீ ப்ரைடல் பேக்கேஜஸ் அண்ட் ட்ரையல் மேக்கப் அண்ட் மெஹந்தி. ஒரு பிரைடுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து ப்ளஷ்லேயே இருக்குது. ஓகே. இந்த ப்ரைமர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the makeup will stay longer. ஓகே. இன்னும் ப்ரைடல் மேக்கப்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் மேக்கப் இருக்குல்ல மேம்? லைக் நார்மல் மேக்கப் அண்ட் ஆல்சோ வந்து இப்போ நிறைய பேர் கான்டரிங் வந்து பண்ணுறாங்க. அண்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ப்ரைடல் மேக்கப் வந்து கான்டரிங் பண்ணால் இட் won't stay longer, ஸ்வெட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. கான்டர் வந்து எல்லாருக்குமே பண்ணணும். பிகாஸ் மேக்கப்புன்றது சும்மா நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி, பவுடர் அப்ளை பண்ணி, ஐலைனர், ஐ ஷேடோ அண்ட் லிப்ஸ்டிக் இது மட்டும் அப்ளை பண்ணால் மேக்கப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் மேக்கப் அது கிடையாது. கான்டரிங் பண்ணாதான் ஃபோட்டோகிராஃபில் வந்து இட் வில் ரியலி ஷோ யூ, யா, உங்களுடைய ஃபீச்சர்ஸை வந்து அதை எடுத்து காமிக்கும். ஓகே. ஸோ now I'm taking the concealer. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி மேம் இந்த ஐடியா வந்துச்சு, லைக் வில் ஸ்டார்ட் அ பொட்டிக் அண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு? அதர் தேன் மீடியா ஏதாவது ஒன்று பண்ணணுன்றது எப்போவுமே ஒரு ஐடியா இருந்தது. பட் பொட்டிக்குன்றது வந்து வி ஹேட் அன் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட். பிகாஸ் நாங்கள் எப்போவுமே வந்து நம்ம மீடியாவில் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருந்தால் தான் யூ வில் பி குட். ஸோ அந்த இதில் பார்க்கும்போது ஐ திங்க் எனக்கு கொஞ்சம் அந்த சென்ஸ் இருக்குன்னு ஒரு ஃபீலில் வந்து ஆரம்பிச்சுட்டேன். ஸோ இந்த ப்ளஷ் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆகுது. க்ளோஸர் இந்த 1 year ஐ ஃபீல் தட் இஸ் தி சக்ஸஸ் ஆஃப் ப்ளஷ். பிகாஸ் நாங்கள் எல்லாமே வந்து வி பி வித் த கிளைண்ட் அண்ட் அவங்களுக்கு என்ன தேவைன்றத பக்கத்தில் இருந்து பார்த்து அவங்களுக்கு நாங்கள் எல்லாமே செஞ்சு தரோம். ஸோ ஐ திங்க் அதுதான் ப்ளஷோடைய 1 year ரீச்னே நான் சொல்லுவேன். ஸோ நம்ம அவங்களுக்கு சின்ன சின்ன ஆக்னே இருந்தது. ஸோ அந்த ஆக்னேயை கன்சீல் பண்ணிவிட்டு டார்க் சர்க்கிள்ஸை வந்து கன்சீல் பண்ணியிருக்கோம். now we're going to start with the ஃபவுண்டேஷன். ஓகே. ஸோ வந்து இந்த ப்ரீ ப்ரைடல் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து என்னெல்லாம் கவர் பண்ணுறீங்க?
ப்ரீ பிரைடல் பேக்கேஜஸ்ல எங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்கு. எல்லாமே அந்த எல்லா பேக்கேஜஸ்லையுமே வந்து டாப் டு பாட்டம் லைக் ஃப்ரம் ப்ளீச், ஃபேஷியல், பெடிக்யூர், மேனிக்யூர், ஹெட் ஆயில் மசாஜ், எஸ் பியூட்டி சர்வீசஸ் எல்லாமே. பிகாஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா. அண்ட் ஃபியூ பீப்புள் வந்து ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம் இருக்கும். லைக் தே வில் பி ஹேவிங் பிம்பிள்ஸ், பிக்மெண்டேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வி ஆல்சோ டூ ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் ஏர்லியராக வந்து வென் தே ட்ரை டு டேக் ரெகுலர் சிட்டிங்ஸ் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே கிளியர் ஆகி இட் வில் பி நம்ம ஃபினிஷிங் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். ஓகே. ஸோ வந்து ஃபுல் பேஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஃபவுண்டேஷன் போட்டுட்டோம். அந்த ஃபவுண்டேஷன் வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணதுனால நான் இப்போ ஒரு ப்ரெஸ் பவுடரில் வந்து ஐ எம் லாக்கிங் இட். ஓகே. ஸோ எல்லா ப்ரொஃபஷன்லேயும் வந்து சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல மேம். லைக் வந்து உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஐயோ இது எனக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, பட் வந்து இது எனக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன விஷயம்? அந்த மூமெண்ட் அப்படியே எங்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த ஷாப் இது எல்லாமே வந்து ஒன் டேல எங்களுக்கு கிடைச்சிது. அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எல்லாமே ஒன் டேல வந்து எங்களுக்கு செட் ஆயிடுச்சு. காலையில தேட ஆரம்பிச்சோம், ஈவினிங்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு பிளஸ்ட் திங்காக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து இதில் இன்டீரியர் நாங்களே பண்ணி நாங்களே இட் வாஸ் ஒன்லி ஆர் ஃபேமிலி, மீ, மை ஹஸ்பண்ட் அண்ட் நாங்கள் 2 பேர் மட்டுமே வந்து இதை நாங்கள் உருவாக்கணுன்றது வந்து இட் வாஸ் ரியலி ரியலி சேலஞ்சிங். ஓகே, நான் ப்ரெஸ் பவுடர் போட்டாச்சு. Now we are going to start with the eye makeup. I'm using a paint pot. இது வந்து ஐ ஷேடோடைய ப்ரைமர். ஸோ உங்கள் ஐ ஷேடோ வந்து ரொம்ப நேரம் வந்து லாஸ்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் வந்து மறக்கவே முடியாது, ரொம்பவே பெஸ்ட் மூமெண்ட் இன் திஸ் ஃபீல்ட் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? நாங்கள் ஓப்பனிங்க்கு வந்து ராதிகா மேம்மை வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். மேம் நீங்கள் தான் வந்து ஓப்பன் பண்ணணும்னு. பட் ஷி வாஸ் லிட்டில் பிஸி. ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு டேட் கொடுக்கல. ஓகே. அப்புறமா சங்கீதா மேம் வந்து ஷி வாஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ். ஸோ அதனால் அவங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். ஷி அக்செப்டட். லாஸ்ட் மினிட்ல ராதிகா மேம் நானும் வரேன், ஐ ஆம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னது வந்து இட் வாஸ் ரியலி ஓகே. ஸோ இவங்களுடைய ட்ரெஸ் கைண்ட் ஆஃப் பிங்க் ஷேடில் பீச். சந்தோஷி மேம் ரொம்பவே பிஸியாக வந்து பிரைடல் மேக்கப் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அவுட்புட் வந்து பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷோவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது அழகு ஆயிரம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துருக்கிறது அழகாயிரம். நான் இன்னைக்கு ப்ளஷ் பொட்டிக் அண்ட் பியூட்டி லான்ச்சில் இருக்கேன். ஸோ சந்தோஷி மேம் நம்மளுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு சூப்பரான பிரைடல் மேக்கப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பிரிட்டியான மாடலுக்கு. ஸோ இப்போ வந்து நான் இவங்க நோஸ் கூட கான்ட்ரு பண்ணியிருக்கேன். நீங்கள் கான்ட்ரிங் மேக்கப் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போது இவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன டிப் மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஓகே. ஸோ யூ கேன் ஜஸ்ட் டேக் த கான்ட்ரிங் மேக்கப் வந்து நம்ம கன்சீலர் தான் யூஸ் பண்ணுமா இல்லை இந்த மாதிரி ஃபவுண்டேஷனில் கூட பண்ணலாம். அது நான் எப்படி பண்ணுறது சொல்கிறேன். எனி டார்க் ஷேட் வெதர் இட் இஸ் கோன் பி அ கன்சீலர். இப்போ நான் உங்களுக்கு நோஸ் கான்ட்ரு வந்து நான் கன்சீலரில் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு பிகாஸ் ஹர்ஸ் இஸ் அ வெரி ரவுண்ட் ஃபேஸ். So she needs some definitions in her face. அப்பதான் வந்து அவங்களுக்கு போட்டோகிராஃபில் வந்து அவங்க ஃபீச்சர்ஸ் இன்னும் அழகா எடுத்து காமிக்கும். இல்லாட்டி அவங்க ரவுண்ட் ஃபேஸ் வந்து இன்னுமே குண்டா காமிக்கும். ஸோ அவங்களுக்கு நான் என்ன பண்றேன்னா I've taken the darkest shade. Okay. Just pull your cheeks inside. Yeah. I'm just the blush போடுற அந்த லைன். Yeah. Blush இல்ல, bronze போடுற லைன். Okay. This is the bronze போடுற லைன். இப்போ பண்ணி இப்போ இதை வந்து I'm going to match with her. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த கான்டரிங் வந்து கரெக்டாக எந்த பார்ட்டில் வந்து பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் டார்க் ஆக்கிடுறாங்க ஃபேஸ். ஸோ now I'm matching her
foundation. ஓகே. And I'm also giving a contouring. I'm contouring her in the sides because, as I said, hers is a round face. So in the dark lines வந்து உங்களுக்கு நேர்ல பாக்கும்போது தான் தெரியும். ஓகே. But photographல பாக்கும்போது you will not be knowing it. இப்படி பர்ஃபெக்ட்டா வந்து ஃபேஸ். Yes. உங்களுக்கு நான் லைட்டா தான் கான்டூர் பண்ணிருக்கேன். ஓகே. So இதுக்கு அப்புறம் I'm going to apply her bronze. இந்த bronze வந்து இது வரைக்கும் வரக்கூடாது. It just has to be on her cheek bone. Now I'm going to apply her blush. Bronzeக்கு மேல blush இருக்கணும். ஓகே. Just going to be above the bronze. And இங்க வரைக்கும் apples of the cheeks வரைக்கும் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அது என்ன ஆகும்னா நார்மலா இருக்கும்போது apples of the cheeks will come down. ஓகே. So நார்மலா இருக்கும்போது அவங்களுக்கு இங்க இருக்கும். blush. So அதனால it just have to be till here. Makeup is actually like a art. Like, you know, how you want eyes to look. உங்க lips என்ன ஷேப்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்ட் நம்ம எப்படி பார்த்து பண்றோமோ அந்த மாதிரி பார்த்து டிஃபைன் பண்ணணும். So I applied her blush. Okay. Now I'm going to apply an highlighter just to add some extra shining. Smile. Yeah. So அவங்க மேக்கப் ரிசப்ஷன் லுக் மேக்கப் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இவங்களுடைய ஹேர் டூ பண்ணி இவங்க ஆக்சசரிஸ்லாம் போட்டதுக்கப்புறம் பிரைட் எப்படி இருக்காங்கன்றத ஃபினிஷிங் பார்க்கலாம். ஓகே. ஓகே. இந்த ப்ளஷ் பொட்டிக் அண்ட் பியூட்டி லான்ச்சில் வந்து ஒரு கம்ப்ளீட் பிரைடல் மேக் ஓவர் நம்மளோட சந்தோஷி மேம் நம்மளுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆசம் மேம், கண்டிப்பாக வந்து சான்ஸே இல்லை. தேங்க்யூ. எஸ். அண்ட் தேங்க்யூ புது யுகம் சேனல் அண்ட் அழகாயிரம் ஷோ இன்னைக்கு 100th எபிசோட் செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த எபிசோட் வந்து இன்னும் 100யும் தாண்டி 500யும் தாண்டி 1000யும் தாண்டி போகணும்னு நான் விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைம் போனதே தெரியல. ஏன்னா நம்மளோட ஃபேவரட் செலிபிரிட்டி சந்தோஷி மேமோட அண்ட் வந்து அவங்களோட பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸோட நம்ம வந்து இந்த ஷோக்குள்ளேயே போயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எக்ஸைட்டிங் எபிசோட் 101 எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Srinidhi signing off in அழகு ஆயிரம். ஐயோ, இது என்ன இப்படி பாக்குது? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துருக்கிறது அழகு ஆயிரம். நான் வந்து இப்போ ப்ளஷ் பியூட்டி ஸ்டுடியோவில் இருக்கேன். ஸோ என் கூட ப்ளஷ் பொட்டிக் அண்ட் பியூட்டி லான்ச். ப்ளஷ் பியூட்டி ப்ளஷ் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் ரொமான்டிக். Wow. Speciality of this is there's no downtime. ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. பாத்தியா, கடன் வாங்குறதுக்கு எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியது இருக்குன்னு. விடுறா மச்சான், கடனை திரும்ப வாங்குறதுக்கு அவன் நடைய நடப்பான்ல. கொல்ல போறோம்.